ஹலோ ஹலோ சிதம்பரநாதா திருவருள் சிதம்பரநாதா திருவருள் சித்தம் இறங்காதா திருவருளுடையது இல்லை சிதம்பரநாதா திருவருள் சித்தம் இறங்காதா திருவருளுடையது இல்லை சிதம்பரநாதா நாதா பதஞ்சலியும் புலியும் பதஞ்சலியும் புலியும் நீர் கொள்ளும் சிதலகனே சிதமகராஜா சிதம்பரநாதா திருவருள்தான் சித்தம் இறங்காதா திருவருளது இல்லை சிதம்பரநாதா நன்றும் தீரும் அறியேன் உன்னாலே நன்றும் தீரும் அறியேன் உன்னாலே நானே உன்னை நம்பி வந்தேனே நன்றும் தீரும் அறியேன் உன்னாலே நானே உன்னை நம்பி வந்தேனே பண்பிலாடும் மணியே பண்டிலாடும் மணியே நாதா திருவருள் தாராய் உன்னாலே நாதா திருவருள் தாராய் உன்னாலே சிதம்பரநாதா திருவருள் சித்தம் இறங்காதா திருவருளுடையது இல்லை சிதம்பரநாதா நாதா நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மாவுன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள சூடிக்கொள்ள வாழ்க்கை
வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள தந்தன 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 தந்தனா பொன்னகரம்பாய் நன்னகர் மொழி கொண்டிருக்கும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டவடி கிராமத்தில் அமைந்திருக்கும் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அறிவு ஸ்ரீ வேல்முருகன் ஐயன் சுவாமி திருக்கோவில் நூதன விமான ஜீர்த்தன அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இவரங்க மேடையில் நடக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சக நடவடிக்கை. இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லுது கடமை இடது கடமை சென்ற கிடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி கொண்டு ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மாமா திருப்பூணம் அருகாமையுள்ள கீழரங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி அவர்கள் வேலன் வேடன் விருத்தனக ஒரு நடிகை கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சி கோயில வாணி உங்கள் அன்பு பெற காத்திருக்க அன்பிற்கு மாஸ்டருக்கு மரியாதைக்குரிய பசமுக அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த ஜி எம் கலையரசி அவர்கள் ஸ்ரீ வள்ளியகடை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி பேசி திருக்கிடும் பாடலை பாடி உங்களை விலைக்கு வந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேரரசு அருமை தம்பி நமது எஸ் கோட்டை அருகாமையுள்ள செம்மணிப்பட்டியை சேர்ந்த எஸ் ஜெயபாத்திமன் அவர்கள் கானப்பிரியர் கழகப்பிரியர் நாடகர்கள் அவருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமா இருக்கு. அவர் எப்பவுமே வித்தியாசமா தான் வருவாரு. சரி 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 இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடி எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கம் எழுத்து பக்கமலை இசைமேதை அன்பிற்கு மஸ்தருக்கு மரியாதைக்குரிய பசமுக அன்பு மாமா கல்விமணியை சேர்ந்த கே மணிமாறன் அவர்கள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை அன்னைவருக்கு தம் பொறுப்பை வீதைத்து பின்வரும் சந்ததியை தேட முறை வள
வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே ஆலயத்தை வளர்க்கணும். பார்ப்பொழுதும் மனித போல பண்புகளை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து பார்ப்பொழுதும் மனித போல பண்புகளை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து ஓர்முறையில் புலவர்க்கு நேர்முறையை வளர்த்து சீர்வளர தினமும் சீகமத்தை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதலை விதைக்கணும். பற்றுதலை விதைத்துவிட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே ஆலயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விகளை விதைக்கணும். நம் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே ஆலயத்தை வளர்க்கணும். என்றும் ஆலயத்தை வளர்க்கணும். வெட்டிக்காரன் அப்படி இருக்கணும் ஐயா. அருமையான தொண்டை. சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே கோடியடிகளை மிருதங்க சக்கரவர்த்தி எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக சங்க முன்னாள் தலைவருமான அரச குலத்த டிவி ஜெயம் அண்ணாவுடைய சிசிய பிள்ளை அன்பிற்கு மாஸ்டருக்கு மரியாதைக்குரிய பசமுக அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலை.
சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளவு வினயமான வாசிப்புலாம் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் இன்னைக்கு தான் பார்த்துக்கிட்டேன். என் மாமன் பேரை எத்தனையோ ஊருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஓரளவு வாசிப்பாரு, சொன்னதுக்காக வாசிப்பாரு, ஓரளவுக்கா வாசிப்பாரு அப்படி. ஏமா ஆனா இன்னைக்கு இவ்வளவு இன்னமும் நிறைய இருக்கு. ஏமாமா என்னமாமா நம்ம ஒரு அப்ப அங்கெல்லாம் அங்கேயும் காசு தானே கொடுத்தாங்க, அங்கேயே நீங்க வாசிக்கிறீங்களா? அப்படியா? அதற்கு அடுத்தபடியாக சரி, அவர் மட்டும் கிடையாதுங்க, நிறைய வாய்ச்சா கொரோனா வருதா? பலபாத்திய புகழ் ஆளுநர் மாஸ்டர் அன்பிற்கு மாஸ்டருக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் என சேர்ந்த MK சத்தியமூர்த்தி அவர்கள் ஆளுநர் சமைப்பார்.
விடிகிற வரை நம்ம தான் வாசிக்க போறோம். ஆமா, அதற்கு அடுத்தபடியாக தாள வாசிக்க இங்க ஏங்க நீங்களும் அரை மணி நேரம் வாசிக்காம நீங்களும் கொஞ்சம் சுருக்கி. ஆமா, மைக்க தூக்கி வைங்க. எதுக்கு மைக்க தூக்கி வச்சா? மைக்க தூக்கி வைக்காமலே நிறைய வாசிப்பாரு. பாசத்திற்குரிய அருமை மாமா, எங்களுக்கு தாயும் தந்தை வழங்கக்கூடிய அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த ஐயனார் அவர்கள் லைவ்ங்கிற தாளத்தை சமைப்பார். சொன்னதுக்காக சுருக்கி விட்டார், வேற ஒன்றும் இல்ல. நன்றி நன்றி. சிறந்த முறையில் எங்களுக்கு சீன் அமைப்பு அன்பு உள்ளம் ஜெகதீஸ்வரன் சீன் ஏனாதியை சேர்ந்த அன்புள்ள மிக சிறந்த முறையில் அருமையான சீன் திட்டத்துக்கு அன்புறதுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் அன்பு உள்ளம் அருமையான ஒளிபெருக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, எத்தனையோ ஊர்களுக்கு நம்ம போற இடம் மூலம் சொல்லலாம். அருமையான ஒளிபெருக்கி சிறந்த முறையில் அருமையான ஒலி அண்ட் ஒளிபெருப்பு மீனாட்சி மீனாட்சி திருப்பாசியை சேர்ந்த மீனாட்சி புட்டானா. அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் மேலப்பங்குடி பக்கம் இருக்கக்கூடிய திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பப்புநந்த உங்களுடைய அன்பு ஆதரவு என்றைக்கு வேணுமாறு பணிவுடன் வேண்டியிருப்பை கேட்டு நன்றி நன்றி. ஐயா, எனக்காக ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போறோம் நல்ல பெருமை வரும், சத்தியத்தை தினம் காத்து வரும், இந்த சாமி வரும் தலைநூறு வரும், மனசு எல்லாமே கோயிலையா அறிவு நீதானே சாமி ஐயா, அல்லையா அல்லையா அன்பு உள்ள மன்னரையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா அடங்கி தங்க கட்டி சிங்க குட்டி பட்டி வட்டி நீ ஒட்டு வச்ச வந்தோருக்கு நீங்க கூட அந்த தொட்டு தொட்டு இழுத்து வர சேராம தங்குறதோ. பெட்டிக்காரன உண்மையை கை விடுங்க. பெட்டிக்காரனா இப்படி இருக்கணுங்க. ஒரு சில ஊர்கள்ல பெட்டிக்காரங்க பப்புனு பேரை சொன்ன உடனே அபசகுணமா பாடுறது, குளிக்கல உடனே புதைக்கிற வாட்டதே பாடுறது. அப்படி பாடலாம் ஐயா. கும்பாபிஷேக நாடகம், ஆமா, அது இந்த கொரோனா டயத்துல நாடகம் வைக்கிறதே பெரிய விஷயம். இந்த நாடகம் நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க கொட்டக்குடி கிராமத்தில் நம்ம நாடக உறவின் முறை எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். அனுமதி வாங்குறதுக்கு அவங்க பட்ட பாடு. இப்ப நாளைக்கெல்லாம் நாடகம் எனக்கு சிங்கமுனரி பக்கம் நாடகம் நின்று வச்சு, எனக்கு நின்று வச்சு. இன்னைக்கு நாடகம் நடக்குதுன்னா என்ன காரணம்? நாடகத்தை மட்டும் உங்களுக்கு நின்று வச்சு, எல்லாத்துக்கும் நின்று வச்சு. இன்னைக்கு கொட்டக்குடி கிராமத்துல வாங்கியிருக்காங்கன்னா என்ன காரணம்? அவங்களுடைய இன்னைக்கு அவங்க நாடகம் அதாவது வைக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு முடிவு பண்ணி நாடக உறவின் முறை எல்லாரும் கொட்டக்குடி கிராமம் எல்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை வச்சே ஆகணும் அப்படின்னு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா திடீர்னு 3 நாள் இல்ல, முயற்சி தான். நடக்குமா நடக்காதான்னு நடந்துருச்சு. ஆகையால நாடகத்தை வச்சாச்சு. நாடகத்தை வச்சு நல்ல நடிகர்களை கூட்டி வந்தாச்சு. இதே மாதிரி நம்ம ஊர் மட்டுமல்ல, சுத்து வட்டாரத்துல இருந்து நாடகம் வந்த எல்லா கிராமத்தார்களும் எல்லாரும் இதே மாதிரி முயற்சி பண்ணி நாடகத்தை வைக்க முடிவு பண்ணுங்க. நாடகம் வைக்கணும். நாடகம் வச்சாதான் நல்ல அதாவது இந்த இப்ப பாத்தீங்க கும்பாபிஷேகம் வச்சுட்டு எது நிகழ்ச்சி வைக்காம நாடகம் வைக்காம கும்பாபிஷேகம் மட்டும் நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கா? காலையில நாடகத்தை முடிச்சு விட்டு கும்பாபிஷேகம் பண்ணா அது ஒரு சிறப்பு தான். அதனால எல்லாமே சிறப்பாத்தான் இருக்கு. அதனால நீங்களும் சிறப்பா என்னைய பாடி இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பிற்கு மாஸ்டருக்கு மரியாதைக்குரிய பசமுக அன்பு சகோதரர் நமது மண்ணின் மைந்தன் ராஜ நடிகர் கொட்டக்குடியை சேர்ந்த கே கந்தபாலன் அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அருமை சகோதரர் ராஜ நடிகர் கே கந்தபாலன் அண்ணாவிடம் கொண்டு வந்து கொடுங்கள். எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் வள்ளிதர்ம நாடகம், ஹரிச்சந்திர மயனன் தூக்கி பவளக்கொடி, சத்தியமன் சாபத்திரி, முத்தாலம்மன் கருப்பசாமி, வீரபாண்டிய கட்டபம், மகமாயி, இப்படி எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் நடத்தி தருவார் சொல்லிக்கொண்டு இந்த 3 நாளைக்குள்ள இந்த நடிகர்களை போட்டது பெரிய விஷயம். அதனால என்ன பெரிய விஷயம் தான். லாக்டவுன் சமயம் எல்லாம் சும்மா தான் கிடக்குறான். ஆனா இருந்தாலும் வேற ஊருக்கு நம்மள புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, திடீர்னு நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, அதனால குறிப்பிட்ட நடிகர்களை போட்டு நம்மளை கொண்டு வந்து நம்மளை இந்த மேடைக்கு கொண்டு வந்த அன்பு சகோதரர் கந்தபாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கொண்டு பொம்பளை பிள்ளைய வெளியில தள்ளி விடணும். உடனே தள்ள முடியுமாயா? என்ன மாப்பிள்ள, நான் இப்ப உள்ள போயிட்டு பாத்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஜட்டி மாட்டல, உண்மையாவே என்ன மாட்டலைங்க. அந்த பிள்ளை எப்ப மாட்டும்னு எனக்கு தெரியும். சலன்னு சலங்கத்தை கேட்கும் போது அந்த பிள்ளை கிளம்பிருச்சுன்னு அர்த்தம். மாப்பிள்ள சத்தம் கேக்குது, மாப்பிள்ள கேட்டுருச்சு ஐயா. அப்ப அந்த பிள்ளை வெளியே தள்ளி விட்டுறணும், அப்படித்தானே? சரி, கதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. பொம்பளை போய் வெளியே விட்டுருவான்.
கோமாளி 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 நான் வந்திருக்கேன் ஏமாளி அடிப்பது பட்டை உள்ளுக்குள்ள குடிப்பது சாராயப்பட்ட அரிசியில கலப்பது கல்லு கல்லு ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுவது சொல்லு சொல்லு நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே மணிமாளிகை மாடங்களும் மலர்கூடும் மஞ்சங்களும் நான் காணவே